லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுல ஒரே ஒரு கையெழுத்து. இதுல கையெழுத்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு இதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோ, என் புள்ள வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். புத்திசாலித்தனமா நடந்து பொழைச்சுக்கோ. ஏய், உனக்கு 1000 பசங்க கிடைப்பாங்க, ஆனா இந்த பணம் கிடைக்காது. இவ்ளோ பணத்தை உன் வாழ்க்கையில நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே முடியாது, இனிமேலும் பார்க்க முடியாது. ஆமா அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் இவ்ளோ பணத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஆனா அத்தை, ஒரே ஒரு நிமிஷம். இது என்ன தெரியுமா? வெறும் 500 ரூபாய் அத்தை. நீங்க கொண்டு வந்தீங்களே நிறைய பணம், இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பணம் எங்க அம்மா அடுப்புல வெந்து 4 பேருக்கு சமைச்சு போட்டு அவங்க வயிறு நிறைஞ்சு மனசார கொடுத்துட்டு போன பணம். உங்க பெட்டியில இருக்கிற பணத்தை விட இதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. இத நான் உங்களுக்கு தரேன், நீங்க வாங்கிக்கோங்க. இனிமே இப்படி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும்னு என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பணத்தை காட்டின உடனே நான் மயங்கிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா அத்தை? நீங்க என்ன மாதிரி ஒரு பொண்ண உங்க வாழ்க்கையில பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க. நான் மீனாட்சி பொண்ணு. பணம் எங்களுக்கு எப்பவுமே முக்கியமா இருந்ததில்லை. மானம்தான் முக்கியம்னு வாழ்றவங்க நாங்க. எங்களை பணத்தால வாங்கிடலான்னு தப்பா நினைக்காதீங்க. தப்பு கணக்கு போட்டுட்டீங்க அத்தை. ஏய், சும்மா வெட்டியா வீராவேசமா பேசி உன் கைக்கு வர அதிர்ஷ்டத்தை தட்டி விட்டுடாத சக்தி. இதுவும் அதிர்ஷ்டம். இது நீங்க எனக்கு விரிக்கிற வலை. இது கூட பார்த்த எனக்கு தெரியாத. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, உங்க பையன் கிட்ட போய் நீங்க பேசுங்க. முடிஞ்சா அவனை என்கிட்ட இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொல்லுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு வெற்றி என்ன, எவ்வளவு லவ் பண்றான்னு. நான் ஏன் போய் இதை வெற்றி கிட்ட கேட்க போறேன்? அவன் என்ன கேட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ அவனை ஏமாத்தி தாலி கட்டிக்கிட்டது கூட அவனுக்கு புரியலடி. அதான் அவனை உன்கிட்ட இருந்து காப்பாத்த நான் இப்படி போராடிட்டு இருக்கேன். நான் ஏமாத்துக்காரி, ஆனா பூஜா உங்களுக்கு நல்லவ. உங்க நல்லதுக்காக சொல்றேன் அத்தை. எது சரியா இருக்கு எது தப்பா இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத ஆளா இருக்கிறது நீங்க. அதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். முதல்ல நீங்க சரியானா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு என் முன்னாடி நிக்க வேண்டிய அசிங்கெல்லாம் உங்களுக்கு வராது. ஏய், இத வாங்கிக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. என்கிட்டயே உன் திமிர்த்தனத்தை காட்டுறியா? நீ இப்படி எல்லாம் நடிச்சு என் பையனை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நாளைக்கு சாயங்காலம் நீ காட்டு கோயிலுக்கு வா, அங்க வச்சு நிரூபிக்கிறேன் உன் பித்தலாட்டத்தை. காட்டு கோவிலுக்கா? ஆமா, காட்டு கோயிலுக்கே தான். நான் நாளைக்கு போன் பண்ணுவேன், நீ வரணும். நாளைக்கு நீ பயந்து நடுங்கி நீயாவே இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடல, நான் ரங்கநாயகி இல்லடி. காட்டு கோவிலுக்கு எதுக்கு? இந்நேரம் அத்தை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அந்த மிஸ்காரி மொத்தமா போயிருப்பா. இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க.
என்னம்மா பூஜா, என்ன விஷயம்? ஸ்வீட்லாம் கொடுக்குற? முதல்ல சாப்பிடுங்க, என்ன விஷயம்னு அப்புறமா சொல்றேன். சரிம்மா. சரண்யா, இந்தா. உங்க வீட்டுக்கு போறியா பூஜா? சும்மா எடுத்துக்கோ சரண்யா. இது ஒன்றும் பப்பாளி ஜூஸ் இல்ல, ஏன் பயப்படுற? ஏ வெற்றி, வா 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 வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் உனக்கு தான், எடுத்துக்கோ. இந்தா. என்ன பாக்குற? இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப ரொம்ப நல்ல நாள், அதுக்காக தான் இந்த ஸ்வீட். இந்தா. என்னது, நம்ம குடும்பத்துக்கே நல்ல நாளா? ஹே பூஜ், என்ன வீட்டை விட்டு வெளியே போறியா? சக்தி மாதிரி என்னையும் லூச நினைச்சியா வெற்றி? எதை சாதிக்கணும்னு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அதை சாதிக்காம நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அத்தை, நீங்க எப்படா வருவீங்க? நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்தாங்க ஸ்வீட்டு. அத்தை, என்னாச்சு அத்தை? என்னாச்சுன்னா எல்லாம் நம்ம நேரம். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த சக்தி வாங்க மாட்டாளாம். என்ன ஆனாலும் சரி, அவ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்தெல்லாம் போட மாட்டாளாம். என்ன நெஞ்செழுத்த அந்த சக்திக்கு! இப்படி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கி கொடு, என் பிள்ளைய விட்டுட்டு போயிடுறீன்னு. அதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா? எனக்கு 500 ரூபாய் ஜாஸ்தியா தராளாம். ஆனா அவ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டாளாம். எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? நான் தான் சொன்னல அப்பவே, அவ லேஸ்ல மசீர ஆள் கிடையாதுன்னு. ஆமா பூஜா, நான் தான் அவளை பத்தி தப்பா எடை போட்டேன். ரங்கநாயகி, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் சக்தியை நீ பணத்தால வாங்கலாம்னு நினைச்ச பாத்தியா? அது ஓன் தப்பு. பணத்துக்கு மசீர பொண்ணு அவ. சக்தி நெருப்புமா. அதனாலதான் எவன் புள்ளையவோ அவ வயித்துல சுமந்துட்டு இருக்காளோ. ஏய், சாவடிச்சிருவோம் உன்னை. என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சக்தி உண்மையை சொல்ல தானே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன், இல்ல வேற மாதிரி ஆயிடும். சக்தி உண்மையதான் சொல்லியிருக்கா. உங்களுக்கு தான் இன்னும் அவளை பத்தி எதுவும் சரியா தெரியல. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பூஜா, இங்க வா. பூஜா, அத்தைக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாதுமா. அந்த சக்தி மேலதான் கோவம். இதெல்லாம் அந்த வேலைக்காரி குமாரி பாத்துப்பா. இந்தா, நீ இந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வை. சரிங்க அத்தை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு வேணா நான் சக்தி கிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா நாளைக்கு தோக்க மாட்டேன். சக்தி தான் கையாலேயே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுவா. நான் போட வைப்பேன். இந்த ரங்கநாயகி ஒரு முடிவு எடுத்தா அத என்னத்த பண்ண போறீங்க நாளைக்கு? சொல்றேன். எங்க போய் சொன்னாலும் காட்டுக்கோயில்ல போய் சொல்ல முடியாது பூஜா. அப்படி என்ன பண்ண போறாங்க? அண்ணா, இப்ப என்னென்ன பண்றது? என்ன ஆனாலும் சக்தி என்னை விட்டு போகவே மாட்டான். நம்ம அம்மா என்ன, அந்த கடவுளே சொன்னாலும் சக்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டான். ஏய், என்ன நீ சோகமா இருக்க? நீ எதுக்கும் கவலைப்படாத.
இந்த அண்ணன் கூட இரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சாரிண்ணா. ஏன் இப்ப சாரி எல்லாம் கேக்குற? எல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்றது? ஆமா, எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இவளால ஈஸியா படிக்க முடியுது? நாமளும் இப்படி படிச்சிருந்தா கலெக்டர் ஆயிருக்கலாமோ? சச்சா, வாழ்க்கையில படிப்பா முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம். சக்திக்கு ஒரு போனை போட்டு பாப்போமா? ஐயோ வேணாம், இந்த நேரத்துல போன் பண்ணா எதுக்கு போன் பண்ணனு கழுவி ஊத்துவான். போனே பண்ணாம கெத்தா இருந்துட வேண்டிதான். டேய் வெற்றி, கெத்தாடா முக்கியம், பொண்டாட்டி தாண்டா முக்கியம். பேசுடா பேசு, கூச்சப்பட்டா இப்படியே தனியா உட்கார்ந்திருக்க வேண்டிதான். நினைச்சேன் நைட் ஆச்சே, என்னடா இன்னும் ஐயா கிட்ட இருந்து போன் வரலையேன்னு கரெக்டா போன் பண்ணிட்டேன். எப்படிடா அது? ஏய், எப்படா நான் போன் பண்ணுவேன்னு நீ காத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் மிஸ். மிஸ்ஸா? டேய் வட்டி, உனக்காக தான் போன் பண்ணேன், உனக்காக மட்டும்தான், வேற ஒரு காரணமும் கிடையாது. டேய் ஃப்ராடு, நான் ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. இப்ப நீ போன் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணனா நான் எப்படிடா பாஸ் பண்றது? சக்தி, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ராத்திரி திரும்ப வருமா? நான் போன் பண்ணி பேசுற நிமிஷம் திரும்ப வருமா? டேய் லூசாவே ஆயிட்டியா நீ? ஐஏஎஸ் எக்ஸாம விடு, இப்ப பேசுறது தான் முக்கியமா? சக்தி, எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்த குரூப் ஸ்டடின்லாம் சொல்றாங்கல்ல, உன் குரூப் ஸ்டடியில யாரெல்லாம் இருக்காங்க சக்தி? அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்துறியா? டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், செம்மையா இருப்பான். பேசுறியா வெற்றி? குடு குடு. ஆ, எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், சரியா? டேய் ராஸ்கல், ஃப்ராட், உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ ரொம்ப பேசுற. போனை வை. நாளைக்கு நீ எக்ஸாமுக்கு போகும்போது நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், சரியா? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா நான் எக்ஸாம் போக வேண்டிய அவசியமே இல்ல. டேய் போனை வைடா ப்ளீஸ் டா. இங்க பாரு, சும்மா போனை வைன்னு சொன்னேன், கோவத்துல உங்க வீட்டுல கரண்ட் போயிடுன்னு சொல்லி சாப விட்டுருவேன், பாத்துக்க. டேய் லூசு, நிஜமாவே கரண்ட் போயிடுச்சுடா. ஏய், என்ன சொல்ற சக்தி? டேய் நிஜமாவே கரண்ட் போயிடுச்சுங்கற, என்ன சொல்றேங்கற? ஏன்டா இப்படி பண்ற? கன்னி பையன் சாபம்னா சும்மாவா? அதான் உடனே பழிச்சிருச்சு. இப்போ நான் என்னடா பண்றது? நான் வேணா அங்க வரவா? கரண்ட் வர வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம், என்ன சொல்ற? கொல்ல போற ஒண்ணு. வேடா போன ஃப்ராட். ஏய் சக்தி, ஏய் என்ன ரொம்ப டென்ஷன் ஆவறா? ஒருவேளை நிஜமாவே கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் ஆபீஸ்க்கு போனை போடுவோம். ஹலோ கரண்ட் ஆபீஸ். ஆமா சொல்லுங்க. நான் வெற்றி பேசுறேங்க. நீ யாரு வேணா பேசு, என்ன வேணும் உனக்கு?
என்னையா விளாடுறீங்களா? அங்க என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு கரண்ட கட் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படியா என் பொண்டாட்டி படிப்பா? இங்க பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல கரண்ட் வரல, பெரிய பிரச்சனையாயிடும். கலெக்டர் வரைக்கும் போவேன், பாத்துக்கோ. கலெக்டர் வீட்லயே கரண்ட் இல்லையா, இவரு கலெக்டர் வரைக்கும் போவாராம். கரண்ட் வரும்போது தான் வரும். வந்துட்டாங்க கரண்ட் இல்லைன்னு. வையா போன. என்ன இவன் இப்படி சொல்றான்? ஐயோ, அப்ப சக்தி என்ன செய்வா? டேய், சக்திக்கு இந்த நேரத்துல நம்ம உதவி செஞ்சே ஆகணும். சக்தி, ஐ கமிங். சக்தி ஒருவேளை ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாளோ? அப்படி மட்டும் பாஸ் பண்ணிட்டா அப்புறம் நம்மளால அவளை எதுவும் செய்யவே முடியாது. ஹாய். ஏய், என்ன நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னேல, அதான் வந்து கரண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நீ என்ன ஜெனரேட்டரா? ஏன்டா இப்படி பாடா படுத்துற? ஏய், கரண்ட் வேற போயிடுச்சு. ப்ளீஸ்டா என்ன படிக்க விடு, போடா. அதுக்கு தான் வந்திருக்கேன் சக்திமா. ஆ? இப்ப நான் பண்ண போற ஹெல்ப்ப பார்த்து நீயே அசந்து போற, ஆச்சரியப்பட போறேன்னா பாத்துக்கோ. ஏன் நீ இங்க இருந்து கிளம்பி போனா அதுதான்டா நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். சொன்ன கேளுடா. அட போ சக்தி. ஏய், உள்ள போகாத வெற்றி. இப்ப எதுக்கு உள்ள போறான்? என்னடா பண்ற? தள்ளு தள்ளு ஏய், தள்ளு. ஏய், எதுக்குடா இது? இப்ப தெரியும் பாரு. ஏய், என்னடா பண்ற? கரண்ட் இல்லன்னு நானும் டென்ஷன்ல இருக்கேன். இப்ப எதுக்குடா நீ பெஞ்ச் போட்டிருக்க? இங்க பாரு, இந்த நிலா வெளிச்சத்துல இந்த பெஞ்ச்ல நானும் நீயும் உட்கார்ந்துகிட்டு ரொமான்ஸா பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் எக்ஸாம் ஊத்திக்கும். ஆ? ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அப்புறம் என்ன? ஃப்ராட். இதுதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ற லட்சணமா? சரி சரி, கோவப்படாதடி என் பொண்டாட்டி. வா, அட வா, வந்து உட்காரு, வா. டேய், என்ன பண்றான் இவன்? டேய் டேய், ஏய், என்னடா இது? சக்தி, இப்ப படி. கரண்ட் எப்ப வேணா வரட்டும், வரலைனாலும் கவலையே படாத. நம்ம ஜீப்பு வெளிச்சத்துல நீ படிக்கலாம். அட படின்றேன்.
பார்த்து பார்த்து. அடுத்த பேஜ படி, இந்த பேஜ் வேணாம்.